Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம UCL Game Week 3 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் and let's get into it. First game, சரியான கேம், Barcelona 6 Olympiacos 1. ஸோ இதில் வந்து முக்கியமான பிளேயர் அந்த ஃபெர்மின் லோபஸோட ஹேட்ரிக்கு அண்ட் மார்க்கஸ் ராஷ்வர்ட் ஓட டபுள். ஸோ நம்ம நிறைய மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், எப்படி நல்லா விளாண்டுருக்காங்கன்னு. பட் இன்னைக்கு வந்து மெயின் ஸ்டார் ஆஃப் த ஷோ ஃபெர்மின் லோபஸ். அண்ட் டிஸ்பைட் பார்சலோனாவோட நிறைய இன்ஜுரி கிரைசிஸ் இருக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் கேம் வந்து டோனி ஃபெர்னாண்டஸ், இந்த கேம் வந்து ட்ரோ ஃபெர்னாண்டஸ், இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் 17-year-old லாமாசியா ப்ராடக்ட்ஸ் வந்து விளாடுறது மட்டும் இல்லாமல் கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-0 ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பார்சலோனா. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கோல் அடிச்சு திரும்பி வருவாங்க, எல்காபி அடிப்பாரு. பட் அதுக்கப்புறம் நடந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் பற்றி தான் இப்போ பேச போகிறோம், ரெட் கார்டு. ஸோ இந்த ரெட் கார்டு வந்து செகண்ட் எல்லோ, பட் கை எப்படி நீட்டுவாரு, கை லைட்டாக படும், அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரெஃப்ரி உடனே ஓடி வந்து டக்குன்னு எல்லோ ரெட்டுன்னு கொடுத்துருவாரு. சரியான ஜோக்கா இருந்தது. கண்டிப்பா அது ரெட்டே கிடையாது. அந்த ரெட் இல்லைன்னா அந்த 2-1ன்ற பொசிஷன்ல ஒலிம்பியாகோஸ் கண்டிப்பா ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருப்பாங்க. இல்ல கண்டிப்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபெர்மின் லோபஸ் 2 கோல் அடிச்சிருப்பாரு. பட் ஆனா ஒலிம்பியாகோஸ் ஹேட் ஃபேசஸ், அவங்களுக்குன்னு சில ஃபேஸ் இருந்தது, நல்லா கேம்குள்ள இருந்தாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் பார்சா ஜெயிச்சிருப்பாங்க எப்படியாவது. பட் ஆனா 2-1 இருக்கும் போது டெஃபினட்டா கேம்ல இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ரெட் கார்டு கொடுக்கறது, ஒரு வேலிடான ரீசன் இல்லாம ரெட் கார்டு கொடுக்கறது வந்து எந்த அளவு கேம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஒலிம்பியாகோஸ் மாதிரி டீம் 6-1 தோக்குறாங்க. அது ஏன்னா பார்சாவோட 11 பிளேயர்ஸ் வச்சு ஆடுறதே கஷ்டம், இல்லை 10 பிளேயர் வச்சு அவங்க ஹோம்ல ஆடுறது வந்து வெரி மச் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, அவன் எல்போவும் யூஸ் பண்ணல, அப்புறம் மூஞ்சுமே வாண்டடாகவும் எதுவும் பண்ணல. அதாவது ரொம்ப கேஷுவலா அவங்க கை பட்டுதான், அதாவது மைன்யூட்டா அந்த ஸ்னிக்கோ வச்சா பண்ணுவாங்க தெரியுமா கிரிக்கெட்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் மட்டும்தான் கசாவோட செம்மையா ஒரு மூவ்மெண்ட் பண்ணி ஏதோ போட்டு விழுவாரு. பட் ஆனா அதுக்கு செகண்ட் எல்லோ கொடுத்து ரெட் கார்டு. எனக்கு தெரிஞ்சு UCLல இந்த மாதிரி சாஃப்டான டிசிஷன், இது டிசிஷனே எதுவுமே கிடையாது, இது ஃபவுலே கிடையாதுன்ற, அதுக்கு போய் ரெண்டாவது எல்லோ. நம்ம ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. அதை பொறுமையா அவங்க ஸ்லோ மோஷன்ல போடும் போது தான் சரி ஓகே ஏதோ கைப்பட்டிருக்கு, சரி ஏதோ ஒரு பிளேல இருக்கும் போது கேஷுவலா நேச்சுரலான பொசிஷன்ல தான் இருந்தது, பட்டுச்சு. அதுவும் எதுவும் ரொம்ப முக்கியமான பொசிஷன்ல பட்டுது, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த பிளேயருக்கு வந்து நீ சொன்ன மாதிரி எல்போனா கூட ஏதாவது இன்ஜுரி இருக்கு, டேஞ்சரஸ் ஏதாவது சொல்லலாம், இது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது நீ இப்ப நிறுத்தி வச்சு பட்டுருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் பிரீமியர் லீக்ல பண்ணுவாங்க, ரெஃபரிங் ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லுவோம். UCLல வந்து சாஃப்ட் டேக்கிள்ஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, செம ப்ராப்பரா இருக்கும் டிசிஷன். ஆனா அதுலயே வந்து இப்படி ஒரு டிசிஷன் இதாகி இம்பாக்ட் ஆயிருக்குன்னா அது கண்டிப்பா நோட்டிசபிள் பண்ணும். ஏன்னா பெரிய பெரிய டீமுக்கு இது நடந்ததுன்னா இந்நேரம் அது பெரிய விஷயம் ஆக்கியிருப்பாங்க. பட் ஆனால் இது ஒலிம்பியாகோஸ் மாதிரி டீமுக்கு ஆனனால யாருமே நோட் பண்ணல. ஸோ இதுக்கு அதான் சொல்றேன், இந்த டிசிஷனுக்கு வந்து பர்டிகுலர் ரெஃப்ரியோட தப்பு. ஸோ நாங்கள் இதனால பார்சாவை இது பண்றோம் அதெல்லாம் கிடையாது. பார்சா அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. பார்சா வந்து அவங்க ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவங்க யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ டீம் பார்த்துருக்கோம், என்னதான் ரெட் கார்டு வாங்கினாலும் வந்து அகேன்ஸ்ட்ல வந்து நிறைய கோல் அடிச்சு ஜெயிக்கிற அப்படிலாம் இல்லவே கிடையாது. ஸோ இதுல பார்த்தோம்னா ஃபெர்மின் லோபஸ் வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்க டீம்ல இன்ஜுரிஸ்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்குன்னு ஒரு நேம் வந்திருக்கு. அண்ட் ராஷ்வர்ட் கண்டினியூஸ் டு பெர்ஃபார்ம், நிறைய எப்போதும் போல அவரோட ஷார்ட் பவர் யூஸ் பண்ணி 2 ஷாட் சொல்லிட்டாரு. இவ்வளவு இன்ஜுரிஸ் இருக்கும் போது அவருக்கு செம ப்ராஃபிட்டபிளான மொமெண்ட் இது. ஏன்னா ரஃபீனியா இருந்திருந்தா, லெவன்டோஸ்கி இருந்திருந்தா, இவங்களாம் இருந்திருந்தா அவர் எந்த பொசிஷன்லயும் அவர் சப்பா மட்டும் தான் ஆடி இருக்க முடியும். ஓகே, ஸோ அவருக்கு வந்து இப்போ யாருமே இல்லாததுனால அவருக்கு விங் பொசிஷனும் கிடைக்குது. இப்போ வந்து ஸ்ட்ரைக்கர் இல்லாதனால ஸ்ட்ரைக்கராகவும் ஆடுறாரு. ஸோ ராஷ்வர்டுக்கு வந்து ஒரு செம்ம சான்ஸ். இது வந்து அவர் எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ பார்சாக்கு இது வந்து டாப் வின் 6-1 ஹோம்ல. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். த ஹராம் பால் டர்பி, ஆர்சனல் 4 அத்லெட்டிகோ மேட்ரிட் 0. இந்த கேமுக்கு தான் மோஸ்ட் அவைட்டடா எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஓகே ஹராம் பால் நடக்க போகுது, ஐயோ இது வந்து எப்படி டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க அந்த அளவுக்கு பேசினாங்க. ஏன்னா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா 2 டீமுமே பஸ் போட போறாங்க அப்படி இப்படின்னு. பட் அதுதான் இல்லை, ஆக்சுவலி இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஏன்னா இப்போ ஆர்சனல் ஃபேன் 4-0 ஜெயிச்சனால நான் சொல்லல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க நிழல் தான் போயிருக்கோம். ஆனா செம எண்ட் டு எண்டா இருந்தது. அவங்களுமே நிறைய சான்சஸ் டிரான்சிஷன்ல கிரியேட் பண்ணாங்க, நாங்க நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணோம், அது வந்து மிஸ் ஆச்சு. பட் ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமா போச்சு, அதான் கமெண்டேட்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் குள்ள போனீங்கன்னா அகைன் செட் பீஸ்னால திருப்பி நாங்க வந்து கேப்ரியலோட கோல்னால நாங்க ஃபர்ஸ்ட் 1-0 வருவோம். பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கோல் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உள்ள பூந்து அந்த கேமை வந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி விட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து அத்லெட்டிக் ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இருந்தாங்க, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க யூஸ்வலா பண்ற ஆஸ்பெக்ட்ஸ்
எல்லாமே வந்து டிரான்சிஷன்ல செம்ம டேஞ்சரஸாக இருக்காங்க. அதுவும் ஜூலியன் அல்வாரஸ் மென்ஷன் பண்ணி அவனும் அவர் அடிச்ச சில ஷாட்ஸ்லாம் உள்ள போயிருந்தா கேம் எப்படினாலும் மாறிருக்கலாம். ஸோ இட் வாஸ் ஈவன் கேம். பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கோல் கிடைச்சதுக்கு அப்புறம் அட்லட்டிகோ வந்து அவங்க பொசிஷனை விட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 13 மினிட்ஸ்ல 4 கோல்ஸ். ஜஸ்ட் 13 மினிட்ஸ் ஸ்பேன்ல 4 கோல்ஸ் அடிச்சு, அது முக்கியமா விக்டர் கியோகெரஸ் வந்து 2 கோல் அடிச்சு அட்லட்டிகோ மேட்ரிடோட அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஒரு ப்ராப்பர் வின் ஃபார் ஆர்சனல். கண்டிப்பா ரொம்ப நல்லது கியோகெரஸ் அடிச்சிருக்காரு. ஏன்னா கடைசி 2-3 கேம் வீக்கா நான் வச்சிருக்கேன் FPL பிரீமியர் லீக்காக, என்னடா கோலே வராம இருக்கே. பட் டிஸ்பைட் ஆல் தட் அவர் தான் வந்து ஆர்சனலோட டாப் ஸ்கோரரா இருந்தாரு இவ்வளவு நாளாவே. ஆமா. ஸோ மற்றவங்க அவங்க டீம் ஃபுல்லாகவே கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்பப்போ ட்ரொசார்ட் வந்து மார்டினெல்லி வந்து டிஃபெண்டர்ஸ் அவ்வளோ பேர் வந்து கோல் அடிச்சு. ஸோ இன்னொரு மீம் கூட பார்த்தேன் FPL வந்து இந்த சீசன்ல இப்போ வரையும் டாப் FPL பாயிண்ட்ஸ்னு டீம் வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஃப்ரண்ட்ல 2 பேரு, மிட்ஃபீல்ட்ல ஒருத்தர், மீது எல்லாமே டிஃபெண்டர்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம அர்டேட்டாவோட ட்ரீம். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் போட முடிஞ்சா கண்டிப்பா போடுவாரு. அந்த மாதிரிலாம் நிறைய போட்டான். இது வந்து மேட்சுக்கு முன்னாடி தான். ஏன்னா ஹராம் பால்னு பேசிட்டு இருக்கும் போது டிஃபெண்டர்ஸ் நிறைய பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நிறைய அது மாதிரி. அப்புறம் லெவல் 7 அர்டேட்டா ஹராம் பால் என்னென்னமோ லெவல் 4 சிமியோனேவா, லெவல் 7 அர்டேட்டா இருக்கு. அதாவது அர்டேட்டா ஹராம் பால் யூஸ் பண்ணப்ப ஆர்சனல் ஸ்குவாட் வந்து அவ்வளோ வீக்கா இருந்தது. அந்த டீம் வச்சு வேற வழியே இல்லை, அந்த டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் ஆகி நாங்கள் வந்து செம்ம அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் யூரோப்லேயே பார்த்தீங்கன்னா பொசிஷன் வைஸ், பாசிங் வைஸ், டிக்கி டாக்கா வைஸ் ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்பால் ஆடுறது நாங்கள். மேபி நாங்கள் பொசிஷன் வச்சு ஆப்போனன்ட் ஆட விடாமல் பண்ணுறதுனால இவங்க போர் பண்ணுறாங்க. நாங்கள் சான்சஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் அவ்வளோ கிரியேட் பண்ணுறோம், அவ்வளோ இம்ப்ரெசிவாக ஆடுறோம். அந்த கேம் ஸ்டைலே சேஞ்ச் ஆனாலும் அவர் ஃபர்ஸ்ட் வச்ச இம்ப்ரெஷன் ஓகே, அதை வச்சே இப்போ வரையும் ஆர்சனல்லாம் ஹராம் பால்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. ஆனா அந்த இம்ப்ரெஷனை பிரேக் பண்ணி இத்தனை கோல் அடிச்சு சாலிடா வின் பண்ணிருக்காங்க. அதனால சோ டெஃபினெட்லி இனிமே பேச முடியாது. லெவல் 7 எதுவுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆச்சு. பிகாஸ் சிமியோனேவோட வர்ஸ்ட் டிஃபீட், ஜாயிண்ட் வர்ஸ்ட் டிஃபீட் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சனல் வந்து ஸ்பானிஷ் ஆப்போசிஷனோட 7 மேட்சஸ் கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் இன் UCL. ஸோ அதுலேயே வந்து செம டாமினேஷன் காட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 9 லீக் ஃபேஸஸ் குரூப் ஸ்டேஜஸ் கேமில் 9 கேம்ஸும் ஜெயிச்சிருக்கோம். ஹோமில் 9 கேம்ஸ்ல ஒரு கோல் கூட கன்சிட் பண்ணல, 27 கோல்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ ஹோமை வந்து ஒரு ஃபார்ட்ரஸாக வச்சு, அது UCL மாதிரி ஒரு இடத்துல லீக், அதுவும் இப்போ இருக்க லீக் ஸ்டேஜஸ்லாம் மாறிடுச்சு. ஸோ டஃபராக ஆயிடுச்சு. நிறைய டீம்ஸ் வந்தாங்க. டாப் 8க்கு மட்டும்தான் அந்த லக்ஸரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் ஹோமில் நீங்கள் பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பாயிண்ட் எடுத்து இவ்வளோ ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட், அது அத்லெட்டிகோ மாதிரி சத்தியமாக எதிர்பார்க்கல அவங்கள இப்படி தோக்கடிப்பாங்கன்னு. பட் இட்ஸ் அ குட் கேம். கண்டிப்பா. ஸோ இந்த விக்டரிக்கு அப்புறம் வந்து நீங்க கிளியரா சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ டிஃபென்சிவ் மாஸ்டர் கிளாஸ்லாம் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க ஹராம் பால் விளாண்டு லெவல் 7 டிஃபென்ஸ் அதெல்லாம் போட்டதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்குது. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் தான் வந்து அந்த பேசிக்ஸே உங்க டீமுக்கு, அந்த ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை வச்சு ஃபர்தர் போறீங்க, ஃபர்தர் கோல்ஸ் அடிக்கிறீங்க. நம்ம அன்டில் ப்ரூவ் பண்ற வரைக்கும் நாங்களுமே சரி யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஈச் வின்னை வந்து செலிப்ரேட் பண்ணிடும், அவ்வளவுதான். ஆனா ஆர்சனலுக்கு ப்ரூவ்ன்றது என்னன்னா டைட்டில் ஜெயிக்கணும், ஒன்னு பிரீமியர் லீக் இல்ல சாம்பியன்ஸ் லீக். ஸோ அது ஜெயிக்கிற வரையும் எந்த ஃபேன்ஸ்ட நீ என்ன பேசினாலும் என்ன ஸ்டார்ட் சொன்னாலும் கண்டிப்பா ஓகே ட்ராஃபி எங்க என்ன கேட்பாங்க. பார்ப்போம் இந்த சீசன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கேம் பயன் முனிச் 4 கிளப் ப்ரூஜ் 0. ஸோ பயனோட டாமினன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே XG வந்து 4, அதுக்கேற்ற மாதிரியே 4 கோல்ஸ் அடிச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் லூயிஸ் டியாஸ், ஹாரி கேன் ஸ்கோர்ஸ். பட் இதுல வந்து ஒரு புது ஸ்டார் உருவானார் இன்னைக்கு, 17 year old லெனார்ட் கால். ஸோ இவர் வந்து ரெக்கார்டு வேற பண்ணியிருக்காரு. ஸோ youngest German player and youngest Bayern player to score in UCL. Okay. So சமையான ரெக்கார்ட். எவ்வளோ ஸ்டார்ஸ் சுத்தி ஒரு 17 year old விளையாடுறது UCL நைட் அன்னைக்கு ஹோம் ஸ்டேடியம்ல பயங்கர ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் டிஸ்பைட் ஆல் தட் அதில் ஒரு கோல் அடிச்சு ரெக்கார்ட் பண்ணி 4-0 டீமை ஜெயிக்க வச்சு ஸோ சாலிடாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதுமே வந்து லூயிஸ் டியாஸ் பத்தி பேசுறோம், ஹாரி கேன் பத்தி பேசுறோம், நிக்கோலஸ் ஜாக்சன் கூட பேசுறோம். அவரும் வந்து 4வது ஒரு கோல் அடிச்சாரு. ஆனா வின்சென்ட் காம்பனி பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா 12 games 12 wins. பயன் முனிச் கண்டினியூ டு டாமினேட் அண்ட் UCLலயும் டாப் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ பயங்கர டாமினன்ஸ் காட்டிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து
பார்ப்போம் அவங்க யார் அவங்க நிறுத்த போறாங்கன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சில ஆர்சனல் ஃபேன் சொல்லுவீங்க நமக்கு மேட்ச் இருக்கு நம்ம நிறுத்துவோம், பட் தெரியல, நம்ம வந்து மேட்ச் அப்போ பார்த்துப்போம். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம். ரியல் மேட்ரிட் 1 ஜுவென்டஸ் 0 இன் சாண்டியாகோ பெர்னபேயூ ஸ்டேடியம். ஸோ இது வந்து மேட்ரிடோட 3rd வின் இன் யூசிஎல். 100% ரெக்கார்டை மெயின்டைன் பண்றாங்க, 5th ஸ்பாட்ல இருக்காங்க. ஸோ ஒரு குட் ஸ்டார்ட். பட் இந்த கேமை நீங்க பாத்தீங்கன்னா ஜுவென்டஸ் மாதிரி ஆப்போனன்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி கேம் டு பிளே. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஈக்குவலா போச்சு. அதாவது இவங்க பொசிஷன் வைஸ் டாமினேட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் சான்ஸ் கிடைச்சது, மேட்ரிடுக்கும் கிடைச்சது. பட் 2 கீப்பர்ஸுமே ஸ்ட்ராங்கா இம்பார்ட்டன்ட் சேவ்ஸ் பண்ணாங்க. கர்ட்டுவா வந்து முக்கியமான ஒரு லஹோவிச் சேவ் போட்டாரு அண்ட் ஜுவென்டஸ் கீப்பர் நிறைய சேவ்ஸ் போட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படியே முடிஞ்சிருச்சு. பட் செகண்ட் ஹாஃப் போக போக எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் நல்லா கேம்குள்ள வர ஆரம்பிச்சு வினி ஒரு ஷாட் அடிப்பாரு, கரெக்டான டைம்ல கரெக்டான பொசிஷன்ல பெல்லிங்ஹாம் இருப்பாரு. ஸோ ரீபவுண்ட் அடிச்சு 1-0 போவாங்க. ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் டோட்டல் டாமினேஷன் பை ரியல் மேட்ரிட். மோர் தென் 20 or 30 ஷாட்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடின்னு அடிச்சாங்க. டி கிரெகரியோ மட்டும் கீப்பிங்ல இல்லைன்னா மேட்ரிட் டெஃபினட்டா 2-0 3-0 4-0 கூட ஜெயிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஜெயிச்சு. கண்டிப்பா பெல்லிங்ஹாம் இஸ் பேக். ஸோ பெல்லிங்ஹாம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க ரியல் மேட்ரிட், பட் இப்போ திரும்பி வராரு, ஸ்கோர் கோலோட வந்திருக்காரு. அண்ட் வினி இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் நிறைய அந்த இம்பாக்ட்ஃபுல்லான பிளே இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எம்பாப்பே மட்டுமே ரிலையண்டா இல்லாம சுத்தி இருக்க பிளேயர்ஸும் வராங்க. ஸோ இதுல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் ரியல் மேட்ரிட்க்கு. 1-0ன்றது கண்டிப்பா அவங்க பிளேயை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாது. ஏன்னா சொன்ன மாதிரி அத்தனை ஷாட்ஸ் 600 பாசஸ் பண்ணியிருந்தாங்க. மேட்ரிட் ஸ்ட்ரைட் ஆடுற டீமே இவ்வளவு பண்ணி, அதான் சொல்றேனே, அந்த அளவுக்கு பண்ணி அவங்க கீப்பர் மட்டும் இல்லைன்னா கேம் வேற மாதிரி போயிருக்கும். அந்த அளவுக்கு அவர் கீப்பர் கண்டிப்பா 1-0 முடிஞ்ச ரீசன் டி கிரெகரியால மட்டும்தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஹிம். ஓகே, கண்டிப்பா நெக்ஸ்ட் கேம் வந்து கேம் ஆஃப் த வீக்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பயர் லெவர்குசன் 2 PSG 7. ஸோ இதுல வந்து ஸ்டார் ஒன்ஸ் அகெயின் நூனோ மெண்டஸ் 1 goal and assist and மேன் ஆஃப் த மேட்ச் ஒன்ஸ் அகெயின் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் டெஸ்ரி டோவேயோட டபுள் அண்ட் குவாரட்ஸ்கெலியா ஒரு கோல் அடிப்பாரு. But very important for PSG, Ballon d'Or winner Dembele comes from the bench and scores a goal. So அதுவும் வந்து ஒரு ஈஸியான கோல்லாம் கிடையாது, கஷ்டமான கோல், டாப் கோல். அண்ட் இதுல வந்து பிஎஸ்ஜி வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் மெயினா டாப் 8ல முடிக்க மாட்டாங்க, பயங்கர டஃப்பான ஃபிக்சர்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து அட்லாண்டா, பார்சலோனா, இப்போ கூட இவங்க பயர் லெவர்குசன், இந்த மாதிரி பயங்கர டீம்ஸோட நிறைய அப்செட்ஸ் வரும், நிறைய பிளஸ் இன்னும் வர கேம்ஸும் டஃப்பா இருக்கு. அப்செட்ஸ் வரும்னு நினைச்சா இப்போ யூசிஎல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர சாலிடான ஸ்டார்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அதான் சொல்றேன், பிஎஸ்ஜி வந்து நான் டஃப் பிக்சர்ஸ் இருந்த போதும் அவங்கள நான் பேக் பண்ணதுக்கு ரீசன் வந்து அவங்க பிளே, அவங்க ஸ்டைல் ஆஃப் மேனேஜர் பண்ற இந்த டாக்டிக்ஸ், அவங்க வந்து என்ன பண்றாங்களோ அதில் ஸ்ட்ராங்கா பண்றாங்க. அவங்க ப்ரெஸ்ஸிங் தான் அவங்க பயங்கர ஸ்ட்ராங். ஸோ ப்ரெஸ்ஸிங் வைஸ் அவங்க அதான் இப்போ புதுசா இனோவேஷனாக அவங்க ஸ்டார்டிங் இதுவுமே வந்து கிக்கே வந்து அங்கதான் அடிக்கிறாங்க, வெளியே அடிச்சு அதுக்குள்ள ப்ரெஷர் போட்டு அங்க அவங்க டிஃபென்சிவ் ஏரியாவில், அதாவது அவங்க வந்து மோஸ்டா ஆப்போனன்ட் ஹாஃப்ல விளையாடணும்னு நினைக்கிறாங்க. இது மோஸ்டா எல்லா டீமும் நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஹாஃப்ல வச்சுப்பாங்க, டாமினேஷன் வந்து பாசிங்ல இருக்கு, டிக்கி டாக்கா பண்றதுல, அதுலலாம் இல்லைங்க. நீங்க வந்து கோல்ஸ் அடிக்கிறதுல இருக்கு, ஜெயிக்கிறதுல இருக்குன்றது பிஎஸ்ஜி பார்த்து கத்துக்கலாம். ஏன்னா பிரசிங் இது வந்து அகைன் ஒன்ஸ் அகைன் அந்த ரியல் மேட்ரிட் மாதிரி தானே. ரியல் மேட்ரிடும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க, டைரக்ட் பிளே எல்லாம் கோல்ஸ் தான் அவங்களுக்கு மெயின், கோல்ஸ் வின் கேம்ஸ். அதுதான் ரியல் மேட்ரிட் கூட நீ பார்த்தனா அவங்க அட்டாக்கிங் தேர்ட்ல வந்து குவாலிட்டி காட்டி இது பண்ணுவாங்க. பிஎஸ்ஜி நான் என்ன விஷயத்துல பாராட்டுனா, ஹோல் டீம் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு டீம் நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி யோகன் கிளாப்போட அந்த கேகன் பிரஸ் இருந்தது, அதுக்கப்புறம் நீ பார்த்தனா இப்போ கரண்டா இவங்க ப்ரெஸ்ஸிங் ஹோல் டீமே உங்களை ப்ரெஸ் பண்ணி வச்சிருவாங்க. நீ வந்து பொசிஷன் பேஸ் டீம், பால் காலில் இருக்கிற டீமை வேலைக்கே ஆகாது, முடிச்சு விட்டுருவாங்க நம்மள. கண்டிப்பா சூப்பர் ஸ்டார்ஸ் அதெல்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் ப்ரெஸ் தான். அந்த வீடியோ வரும்ல, எம்பாப்பே சொல்லுவாங்க நீ வந்து அட்டாக் பண்ணு, கோல் அடி, இதெல்லாம் ஓகே, டீமுக்கு டிஃபென்ஸ்லயும் ஹெல்ப் பண்ணணும்னு. அதுதான் அந்த பொசிஷன் வந்து டெம்பேலே கரெக்டா பண்ணாரு. அண்ட் அகைன் 2-7 ஒரு நிறைய கோல்ஸ் இருந்துச்சு இந்த கேம்ல. பட் இது வந்து 10 versus 10 தான் நடந்துச்சு மோஸ்ட்லி கேம். 33rd மினிட்ல ஆண்ட்ரிக் வந்து பயர் லெவர்குசனுக்கு ஒரு ரெட், உடனே 4 நிமிஷம் கழிச்சு 37ல வந்து அங்கேயும் வந்து பிஎஸ்ஜி டிஃபெண்டர் ஜபார்னியும் ஒரு ரெட் வாங்கிடுவாரு. இது இல்லாம பயர் லெவர்குசன் ஒரு பெனால்ட்டி விடுவாங்க. ஸோ இது இல்லாம அப்புறம் அலெக்ஸ் கார்சியா 2 கோல் அடிப்பாரு. பட் ஸ்டில் பிஎஸ்ஜி டாமினண்டா கேமை முடிச்சு
செட்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். லிவர்பூல் 5 ஐன்ட்ராக்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் 1. ஸோ லிவர்பூல் வந்து 4 கேம் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு வின், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஃபார் தம். அதுவும் அவே ஃப்ரம் ஹோம் ஐன்ட்ராக்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஃபிக்சர். ஸோ இது வந்து ஒரு செம கம்பேக்கான கேம். அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் கோலே அவங்களோட ஃபார்மர் பிளேயர் ஹியூகோ எக்கிட்டிகே கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக இதையும் மென்ஷன் பண்ண, முகமது சாலா விளையாடவே இல்லை மேட்ச். நம்ம அதான் சொல்லிட்டு இருந்தோம், எக்கிட்டிகே ஃபார்ம்ல இருக்க பிளேயர் எப்படியாவது உள்ள வரணும், உள்ள வந்தாதான் அந்த ஃபார்மை யூஸ் பண்ண முடியும்னு பேசியிருந்தோம். ஸோ எந்த பொசிஷன் ஃபில் பண்ண போறாரு, இசாக் பொசிஷனா இல்லை கேப்போ தூக்க முடியாது, செம ஸ்ட்ராங்கா விளாண்டுருக்காரு அப்படின்னு இருக்கும்போது சாலாவே தூக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்கிட்டிகே எந்த அளவுக்கு வெர்சடைலா இருக்காருன்னா, லெஃப்ட் விங் போட்டால் ஆடுவேன், ரைட் விங் போட்டால் ஆடுவேன், ஸ்ட்ரைக்கர் போட்டால் ஆடுவேன் இருக்காரு. ஸோ ஹீ இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இன் லிவர்பூல் ஸ்குவாட்னு சொல்லுவான், பிகாஸ் ஹி கேன் பிளே 3 பொசிஷன்ஸ். கண்டிப்பா. ஸோ இது வந்து மெயினா வந்து யார் டிசிஷன் எடுத்தாங்க தெரியல. ஆர்னே ஸ்லாட் எடுத்திருந்தா கண்டிப்பா செம. ஏன்னா பிரீமியர் லீக் ரிவ்யூல தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஏன் இசாக்கை தூக்கணும், கேப்பாவை தூக்கணும், ஏன் சாலாவை தூக்க கூடாதுன்னு நம்ம கேட்டோம். அதே மாதிரி கரெக்டா சாலாவை தூக்கணும். ஏன்னா ஓகே, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட், கண்டிப்பா கிளாஸான பிளேயர் தான் சாலா. பட் ஃபார்ம் இல்லாத போது, பிளஸ் ஒரு வீக்ல 2 கேம்ஸ் வருது, சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் வரும்போது கண்டிப்பா ரொட்டேட் பண்ணி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் 3 சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு. எக்கிட்டிக்கும் இவ்வளோ ஃபார்ம், அதாவது நம்ம வந்து அவரோட இதை கிளாஸ், அதாவது அவரோட இவ்வளோ பண்ணியிருக்காரு, லெஜெண்டரி பிளேயர் அப்படின்றதெல்லாம் செகண்ட். ஒருத்தர் கரண்டா ஃபார்ம்ல இருக்கவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அது எந்த அளவுக்கு தப்பு. ஏன்னா அதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியும்? அவன் கிளப், கண்ட்ரி ரெண்டுத்துக்கும் ஸ்கோர் பண்றான், ஆனாலும் அவன் வெளியே உட்காருவானா. அப்போ ஓகே, சில பிளேயர்ஸ்லாம் என்ன ஆடினாலும் ஆடலான்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி சாலாவை தூக்குறது உண்மையிலேயே பெரிய டிசிஷன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச லெஃப்ட் ஃபுட் பிளேயர்ஸ் அந்த பொசிஷன்ல யாருமே லிவர்பூல் கிடையாது. ஸோ சாலா தூக்க மாட்டேன், சாலா காம்படிஷன்ல நினைச்சா எக்கிட்டிக்கே நான் எங்க போட்டாலும் ஆடுறேன், நீங்க மிட்ஃபீல்ட் கூட போடுங்க நான் ஆடுறேன்றான். ஸோ அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அது மட்டும் முக்கியம் இல்லை, இதுக்கு மேல நம்ம வேர்ட்ஸை கலாய்க்கவே முடியாது. நம்ம ஜேம்ஸ் பாண்ட் நாட் 7 மீமும் முடிஞ்சு போய், பென்டன் மீமும் முடிஞ்சு போய், இப்போ அவர் 2 அசிஸ்ட் போட்டு அவர் தான் அந்த இதவே பிரேக் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெர்மனி ஆப்போனன்ட் ஆடினால அவருக்கு வந்து பழைய இது ஞாபகம் வந்துச்சு போல. ஓகே, நம்ம இங்கே தான் இருந்தோம், இங்கே தான் விளாண்டோம்னு சொல்லி அன்லீஷ் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டாரு. ஸோ நல்லா இருந்ததுங்க. இந்த ஒரு 10, 12, 11 கேம் வரையும் நல்லா இருந்தது அந்த மீம்ஸ்லாம். பட் இனிமே கிடையாது. ஸோ பரவாயில்ல, புதுசா பென்டென்லாம் ஒரு மீம் வந்திருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு கிரியேட்டர் ஃபவுண்டரா இருந்திருக்காரு அவரு. ஸோ நீங்க வந்து எல்லா மீம் பேஜஸ்க்கும் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வேர்ட்ஸ். கண்டிப்பா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கேம், கோயிங் டு த நெக்ஸ்ட் கேம். யூனியன் சென்ட் ஜிலோஸ் 0, இன்டர் மிலான் 4. ஸோ இன்டர் மிலான் வந்து இப்போதான் வீக்கெண்ட்ல ரோமாவோட அவேல 1-0ன்னு ஒரு அற்புதமான வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ யூசிஎல்ல 4-0ன்னு சாலிட் ஸ்டேட்மெண்ட் விக்டரி கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்போசிட்டோ 1 கோல் 1 அசிஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் கேலனோகுலுவா இருந்தாலும் சரி, லொட்டாரோ மார்டினஸ் எல்லாருமே ஒரு கோல் அடிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு சாலிட் டீம் விக்டரியா பண்ணியிருக்காங்க. பிளஸ் நம்ம எப்போதும் இன்டரோட டிஃபென்ஸ் பத்தி தான் பேசுவோம். ஏன்னா இந்த சீசன் வந்து அவங்களும் வந்து கோல் விடாம ஆடி இருக்காங்க யூசிஎல்ல. அண்ட் கோல்ஸும் நிறைய அடிக்கிறாங்க, அதையும் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இப்போ வந்து கோல் சுடாதது ஓகே, நமக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் டீம் தெரியும், அவங்க 5 வித் த பேக் வச்சு விளையாடுவாங்க தெரியும், சாலிடா இருக்கும். பட் கோயிங் ஃபார்வர்டும் இன்னைக்கு வந்து XG வந்து 4+ இருந்திருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஸோ 1.5, 2 XG வச்சு 4 கோல் ஓவர் பெர்ஃபார்ம்லாம் இல்லை, அவங்க ஆக்சுவலா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி 4 கோல் அடிச்சு அவையில 4-0 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சாலிட் ஸ்டேட்மெண்ட் வின். அண்ட் அகைன் இப்போ இந்த வீக்கெண்ட், இந்த சாட்டர்டே வந்து நப்போலியோட விளையாட போறாங்க. அண்ட் நப்போலி இஸ் இன் அ ரியலி பேட் ஸ்பாட் ரைட் நவ். ஸோ இந்த டாப் ஆஃப் த டேபிள் சீரியா கிளாஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்ப்போம். நம்ம அந்த மேட்ச் தான் பார்க்க போறோம். PSV 2 நெப்போலி 2 PSV 6. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து யாருமே எதிர்பார்க்கல. நீங்க நெப்போலி 6 PSV 2ன்னு சொல்லியிருந்தா கூட ஷாக்காக இருக்க மாட்டீங்க. ஆனா இங்க அடிச்ச 6 கோல் PSV அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதுவும் நெப்போலி இன்ஃபார்ம் டீமை வந்து 6-2ன்னு UCL ஜெயிக்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் வின். PSV வந்து ஓகே, நாங்களும் ஒரு டச்சில் ஒரு சம டீம்டான்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்னன்னா, அவங்க ரெட் கார்டு வாங்கியிருப்பாங்க நெப்போலி, அவங்க ஸ்ட்ரைக்கர் லுக்கா வந்து ரெட் கார்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 3-1ன்னு கேம் மாறிடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் சொல்றேன், ஹோல் டீம் பர்ஃபார்மன்ஸ் PSV வந்து ஒரு ஹோல் டீமாக ஒரு பேக்கேஜாக ஆடி
இதை ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னு என்ன சொல்லலாம்னா, ஸ்காட் மெக்டாம்னே 2 கோல் அடிச்சாரு, அதுதான் பாசிட்டிவ். பட் ஆனால் இந்த ஃபார்ம் வச்சுட்டு இன்டர் மிலானை போய் எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, அதுவும் இப்போ சீரியால வந்து டாப் அந்த டைட்டில் ரேஸ் வந்து பயங்கர ஹாட்டா போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சிமிலர் பாயிண்ட்ஸ்ல அவ்வளவு பேர் இருக்காங்க. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வரிசையா கீழேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 5 இயர்ஸாவே நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் காம்படிட்டிவ் லீக் வந்து சரியாதான். ஏன்னா ஒரு 5-6 டீம் வந்து டைட்டில் ரேஸ்ல இருப்பாங்க. நீ மித்த டீம்லாம் பாத்தீங்கன்னா, மித்த லீக்லாம் பாத்தீங்கன்னா அது மோஸ்ட்லி 1 or 2 or 3 ஹார்ஸ் ரேஸ் மேக்ஸிமம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே வாய்ப்பு இருக்கும். ஒரு சீசன் வந்து நெப்போலி ஜெயிப்பான், ஒரு சீசன் இன்டர் ஜெயிப்பான், ஒரு சீசன் திடீர்னு வேற ஒரு வின்னர் வருவான். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஸோ கண்டிப்பா அவங்க லீகை வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா எனக்கு கேட்டீங்கன்னா அந்த லீக் நீங்க பாருங்கன்னு. டெலிகாஸ்ட் எதுல சோனில பண்றாங்களா தெரியல. நம்மளே பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஆமா, நம்மளே சில கேம்ஸ், டாப் கேம்ஸ் மட்டும் தான் பார்க்கறோம். ஆமா, சோ அது கண்டிப்பா அந்த லீக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த லீக் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ன்றத இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா. அதுவும் நம்ம இட்டாலினாலே வந்து ஜுவென்டஸ் தான் ஞாபகம் வரும். அவங்களே ஜெயிச்சு டைட்டில் ஜெயிச்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான், அதாவது அதுமே வந்து எப்படி சொல்றது, இப்ப லீக் 1ல எப்படி PSG வந்து ஃபார்மர்ஸ் லீக் ஆக்குனாங்களோ அதே மாதிரி ஜுவென்டஸ் ஒரு காலத்துல சரியா வாக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால சரியா மேலேயும் ஃபோக்கஸ் இல்லாம இருந்தது. பட் ஆனா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து பயங்கர இதாயிடுச்சு. ஜுவென்டஸ் டாப் 4 முடிக்க கூட கஷ்டப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு எல்லா டீமும் நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடா ஒரு 5 to 6 டீம்ஸ் இருக்காங்க. நப்போலி, இன்டர், ஏசி, ரோமா, அட்லாண்டா, ஜுவென்டஸ், லாசியோ, போயிட்டே ஃபியரண்டினா எல்லாம் நிறைய அது போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ப்ராப்பர் டீம்ஸ், மோஸ்ட் குவாலிஃபைட் டீம்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ நல்ல லீக் அது, கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஆமா. ஸோ ஓகே, ஃபைனல் கேம் நம்ம இன்னைக்கு ரிவ்யூல வந்து வில்லாரியல் 0 மேன் சிட்டி 2. ஒன்ஸ் அகேன் மேன் சிட்டியோட டாமினன்ட் ஃபார்ம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம டாமினன்ட்னு சொல்றோம், பட் டாமினன்ட் எந்த விதத்துலனா, நம்ம எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் ஆப்போனன்ட் எவ்வளோ நல்லா விளையாண்டாலும் சாலிடா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா வந்து கிளீன் ஷீட் வச்சும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுக்கு முக்கிய ரீசன் டோனாருமா வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே டிராஃபர்ட் இருந்தா அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருந்திருக்குமான்னு தெரியாது. டோனாருமா வந்ததுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த டிஃபென்சிவ் யூனிட்கே செம கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. பிளஸ் அதான் இங்க டோனாருமானா அங்க ஹாலண்ட், இவங்க 2 பேர் மட்டுமே அந்த ஓல்ட் ஸ்கூல் ஃபேஷனா ஒரு கோல் கீப்பர் நல்லா இருந்தா போதும், ஒரு அட்டாக்கர் நல்லா இருந்தா போதும், அந்த டீம் ஜெயிக்கும்ன்ற மாதிரி அதான் நடக்குது இப்ப. கண்டிப்பா. இப்போதைக்கு நம்ம ஹாலாண்ட் வந்து பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், பியூர் ஸ்ட்ரைக்கர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம் ஹாலாண்டா. அண்ட் வந்து நம்ம கோல் கீப்பரும் பெஸ்ட் கோல் கீப்பர் இந்த வேர்ல்டுன்னு ஈஸியா சொல்லலாம் டோனருமா. அதுக்கு அவருக்கு பயங்கர க்ளோஸ் ஆனா கர்ட்டுவா தான் இருப்பாரு. பட் ஃபைனல்ஸ் ஜெயிச்சு யூசிஎல்ல ப்ரூவ் பண்ணி அவர் சேவ்ஸ்னாலே அத்தனை கேம்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால கிளியர்லி பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், பெஸ்ட் கோல் கீப்பர் வச்சு ஈஸியா முடிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஹாலண்ட் ஒரு கோல் அடிச்சிட்டாரு திரும்பி. ஸ்டோரிங்க. இப்ப ஹாலண்ட் ஒரு கோல் அடிச்சாலும் நாங்க எதுவும் பெருசா பேச போறது இல்ல. 2 3 4 அடிச்சாலும் பேச போறது இல்ல. 3க்கு மேல அடிச்சா சொல்லுங்க, நாங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசுறோம். எங்களுக்கு போர் அடிச்சு. கண்டிப்பா. ஏன்னா அகைன் நம்ம வில்லாரியல் பத்தியும் பேசி அவன் வில்லாரியல் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஸ்ட்ராங் டீமா இருப்பாங்க. அதுவும் யூரோப்பியன் காம்படிஷன்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா யூரோப்பா லீகா இருந்தாலும் சரி, யூசிஎல்லா இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா விளையாடுவாங்க. பட் கரண்ட்லி அவங்க வெரி பேட் ரன் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் 6 UCL கேம்ஸ் வின்லெஸ்ஸா இருக்காங்க. அண்ட் அகைன் இந்த சீசன்ல வந்து 31st பிளேஸ்ல இருக்காங்க கரண்ட்லி டேபிள்ல. போகுது. அண்ட் இதோட மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க, ஆனா அதான் கிடையாது. அப்படி முடிச்சா செல்சி ஃபேன்ஸ் ஏன்னு கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் கேம் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல செல்சி 5 அயாக்ஸ் 1. ஸோ செல்சி அகைன் டாமினேட்டிவ் வின். இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் பிரீமியர் லீக்லயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லயும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்பைட் ஆஃப் மெனி இன்ஜுரிஸ், அவங்களுக்கு வந்து கோல் பார்மல் இல்லை, பிளஸ் டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் அப்பப்போ வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கோரர்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கோல் அடிச்சாங்க. டைரிக் ஜார்ஜ் கோல் அடிச்சாரு, எஸ்டேவா கோல் அடிச்சாரு, அண்ட் மார்கோய் கோல் அடிச்சாரு. ஸோ எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவங்க மெயின் கோர் பிளேயர்ஸ் என்சோ ஃபெர்னாண்டஸ், கைசெடோவும் கோல் அடிச்சாங்க. ஸோ இதுல முக்கியமா அந்த கேமை சேஞ்ச் பண்ணதே அந்த 17 மினிட் அவங்க கேப்டனே, அயாக்ஸ் கேப்டனே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவாரு. அதுக்கப்புறம் டோட்டலா கேம் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா செல்சி ஃபுல் டாமினேட் பண்ணி கோல்ஸ் அடிச்சுட்டே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிச்சு. 4 கோல் கிட்ட போயிடுச்சு, வரிசையா அடிச்சுட்டாங்க. அட் த சேம் டைம் 3 பெனால்ட்டி இந்த கேம்ல வந்தது. 2 வந்து செல்சிக்கு, 1 வந்து அயாக்ஸ்க்கு. அந்த அயாக்ஸ் பெனால்ட்டி மட்டும் எனக்கு ரொம்ப அது பெனால்ட்டியாவே தெரியல, ரொம்ப சாஃப்ட் அது. பட் ஆனால் ஓகே பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இதுல மென்ஷன் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி என்சோ ஃபெர்னாண்டஸ் எடுத்து அடிச்சிட்டாரு. ஸோ இன்னொரு பெனால்ட்டி வருதுன்னா ஆஸ் அ கேப்டனா
ஒரு பெனால்ட்டி டேக்கரை என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக அவங்க தான் எடுப்பாங்க. பட் ஆனால் அந்த என்சோ ஃபெர்னாண்டஸோட ஜெஸ்டர் என்னன்னா, அவர் வந்து எஸ்டேவா அவர் தான் வின் பண்ணாரு, எடுக்க விட்டாரு. அவர் செம்ம பெனால்ட்டி, அது எஸ்டேவா எடுத்தது சரியான பெனால்ட்டி. பட் ஆனால் அது விடணுமே, பிகாஸ் அவங்க ஒரு என்னதான் யங்ஸ்டராக இருந்தாலும் அர்ஜென்டினா, பிரேசில் அந்த ஒரு மைண்ட் செட் மைண்டில் இருக்கும். ப்ளஸ் யாராக இருந்தாலுமே பெனால்ட்டி டேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் தான் எடுப்பேன்னு ஒரு இதாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு யங்ஸ்டருக்கு ஓகே அவர் ஃபர்ஸ்ட் யூசிஎல் கோல் அடிச்சுட்டு போட்டோன்ற ஒரு பண்ணுறாருல. ஸோ என்சோ அங்கேயே ஒரு கேப்டன் மெட்டீரியல் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட். கண்டிப்பா. அண்ட் செல்சிக்கு வந்து லாட் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ். மெயினாக வந்து சென்டர் ஆஃப் த பார்க்ல என்சோ, கைசைடோ அவங்க 2 பேரும் தான் இன்ஜின் ஆஃப் த டீமா இருக்காங்க. இன்ஜின்னு மட்டும் என்ன, டிஃபென்சிவ்லி மட்டும் இல்லை, அட்டாக்கிங்லேயே வந்து கோல்ஸ் அடிக்கிறாங்க, அசிஸ்ட் போடுறாங்க, கன்சிஸ்டண்டா நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. அண்ட் அகைன் செல்சி வந்து நம்ம லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா என்னடா ஸ்குவாடு ஃபுல்லா ஆள் இறக்கி வச்சுட்டு இருக்காங்கன்றது வந்து இப்போதான் அவங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆகுது. இவ்வளோ இன்ஜுரிஸ்ல வந்து அவங்களுக்கு மார்க் குயூலாம் வந்து லோன்ல விட்டுருந்தாங்க, திரும்பி கூப்பிட்டு வச்சு அவர்லாம் ஸ்கோர் பண்றாரு. அண்ட் அகைன் எஸ்டேவா வந்து கண்டினியூஸ்லி வந்து கான்ட்ரிபியூஷன் போட்டுட்டே இருக்காரு. ஸோ யங்ஸ்டர் டு வாட்ச் அவுட். அண்ட் அகைன் அயாக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. 3 மேட்ச் ஆடி 3மே தோத்து -10 GD வச்சு யூசிஎல்ல இப்போதான் அவங்க லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 36th பொசிஷன், 36 டீம் இருக்கும் போது நீங்க 3 கேம் தோத்தாலும் 36வது பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப வஸ்ட். அதுவும் அயாக்ஸ் மாதிரி ஹிஸ்டரி உள்ள டீம் குவாலிஃபை ஆவாங்க, டார்க் ஆசஸ் அப்படி இப்படின்னு பேசணும். இப்ப இருக்க இதுல பார்த்தா லாஸ்ட் முடிக்காம மானத்தை காப்பாத்துங்களான்னு சொல்ற அளவுக்கு ஆடுவாங்க போல. லாஸ்ட்டுக்கு முன்னாடி பென்ஃபிகா வேற இருக்காங்க. சோ நிறைய டாப் டீம்ஸ் அவரும் இப்படி பண்றாரு, அயாக்ஸும் இப்படி பண்றாங்க. இவங்கலாம் 2 டீம்லாம் சத்தியமா இந்த பொசிஷன்ல இருப்பாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பட் அதுதான் இந்த புது ஃபார்மேட்டோட ஃபேஷனே அதுதான். நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும், ப்ராப்பரா விளாண்டு எல்லா டீமையும் ஃபேஸ் பண்ணணும். ஒரே குரூப் இருந்து ஈஸி டீம்ஸ் 2 வாட்டி அந்த கதையே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த யூசிஎல் ஃபார்மேட் வந்து உண்மையிலே ஒரு டாப் வின்னர் கிடைப்பாங்க. பிளஸ் நிறைய டீமுக்கு சான்சஸும் கிடைக்குது. ஆமா, ஏன்னா நம்ம வந்து இப்போ சின்ன டீமுக்கும் சான்சஸ் நிறைய கிடைக்குது, பெரிய டீமுக்கும் நிறைய வந்து அவங்களுக்கு சேலஞ்சஸும் இருக்கு. நம்ம பிஎஸ்ஜி பத்தி பேசுறோமே, அவ்வளோ டஃப்பான ஃபிக்சர்ஸ் யூசுவலா அவ்வளோ வராது. ஒரு குரூப்ல தான் குரூப் அப்டேட் வரும். ஆமா, ஸோ சாம்பியன்ஸுக்கே அவ்வளோ சேலஞ்ச் கொடுத்து அவங்க அந்த சேலஞ்சையும் தாண்டி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நல்லதுதான் அது. ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி இப்போ அயாக்ஸ் இருக்காங்க, பயர் லெவர்குசன் இருக்காங்க, பென்ஃபிகா இருக்காங்க, வில்லாரியல் இருக்காங்க, எல்லாருமே வந்து அந்த 30s பொசிஷன்ஸ்ல சுத்தி இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீக். ஸோ நெக்ஸ்ட் கேம் வீக்ல நம்ம பார்க்கும் வரை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் நம்ம வீடியோஸை ரெகுலராக பாருங்க. நம்ம கண்டென்ட் உங்களை வந்து கண்டிப்பாக சேரும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். யா, குட் பை.